நீயும் நானும் சமம். உனக்குள்ள உரிமை அனைத்தும் எனக்கு வேண்டும், எனக்குள்ள உரிமை எல்லோருக்கும் வேண்டும். அதற்கு குறுக்கே சாத்திரம் வந்தால் எதிர்ப்பேன். சாத்திரத்தை உருவாக்கியது மதம் என்றால் எதிர்ப்பேன். மதத்தை உருவாக்கியவன் கடவுள் என்றால் அவனையும் எதிர்ப்பேன். வில்லம் வேற என்ன சொன்னா? இப்போ உங்களுக்கு இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே வில்ல ராமசாமி. ஐயா வணக்கம். நான் இதயப்பிரவி பிரசாந்த், தலைமை கழக பேச்சாளர். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு. அண்ணாமலை அவர்களே, தமிழ்நாடு தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறது. அது ஏன் எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் நிதி பட்ஜெட் ஒன்றிய அரசு தாக்கல் செஞ்சிச்சு. அந்த நிதி பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற ஒற்றை வார்த்தை கூட இல்லை. ரெண்டாவதாக நம்ம கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இருமொழி கொள்கை, அதாவது தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஆதரிச்சாதான் உங்களுக்கு நிதி ஒதுக்குவோம்னு சொல்லிட்டாரு. இது இந்திய ஜனநாயக மரபுப்படி தவறு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்லர் புத்தி. இந்த புத்தி இருக்கக்கூடாது. அடுத்ததாக உள்துறை அமைச்சர் இனி எந்த ஒரு பதில் கடிதம் கொடுத்தாலும் எந்த மொழியில எனக்கு அனுப்புகிறாங்களோ தமிழ் மொழியில் அனுப்பிச்சா நான் தமிழ் மொழியிலே ரிப்ளை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருக்கதா நீங்கள் அந்த கூட்டத்தில் பேசினதை நான் கேள்விப்பட்டேன். நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிற நீங்கள் மும்மொழி கொள்கை வந்தால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு கீழ்நிலையாக போகும், இங்கே ட்ராப் அவுட்ஸ் அதிகமாகும் அப்படின்றது உங்களுக்கு ஏன் புரியலை? உங்கள் கட்சி கொடுக்குற ஒரு செயல்பாடை, உங்களுக்கு கட்சி கொடுக்குற ஒரு அசைன்மெண்ட்டை செய்கிற நீங்கள் மக்களுக்கு எது தேவை, மக்களுக்கு எதை செய்தால் சரியாக வரும் அப்படின்ற ஒரு சுய புத்தி உங்களுக்கு இல்லையே ஏன்? இன்னொன்று, எந்த வட மாநிலத்துக்காரங்களும் தமிழ்நாட்டுக்காரங்களை தாக்கி பேசலை, இதுவரைக்கும் பேசலை. அப்படி யாராவது பேசியது உண்டா அப்படின்னு ஒரு அபத்தமான ஒரு பொய் சொல்கிறீங்க. இது எந்த வகையில் நியாயம்? தர்மேந்திர பிரதான் வட மாநிலத்துக்காரர் இல்லையா? அது ஒரு கல்வி அமைச்சர், ஒன்றியத்தின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் சொல்லலையா? சொல்லத்தானே செஞ்சார். அப்போ தமிழ்நாட்டு எம்பிக்கள் போர்க்கொடி தூக்கி கோஷமிட்டு அது தவறு, உடனே வாபஸ் வாங்குன்னு சொன்னனால கிட்டத்தட்ட 100 முறை மன்னிப்பு கேட்குறேன் மண்டியிட்ட ஒரு வட மாநிலத்தவர் தான் தர்மேந்திர பிரதான். அப்பேற்பட்ட ஒரு சூழலை அங்கே உருவாக்கும் போது நீங்கள் தமிழ்நாட்டில் அந்த செய்தி உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் பார்க்க தானே செஞ்சீங்க. ஒரு சின்ன கண்டன அறிக்கையோ இல்லை ஒரு சின்ன எதிர்ப்பு குரலோ உங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சா? அதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் கட்சி பேதமின்றி நான் மக்கள் பயன்பாட்டுக்கு வருவேன்னு நீங்கள் சொல்லி தான் பிஜேபியில் நீங்கள் தலைவராக உள்ளே வந்தீங்க. ஆனால் இன்னைக்கு மும்மொழி கொள்கையினால் தமிழ்நாடு பாதிக்கப்படும்னு கிட்டத்தட்ட அனைத்து கட்சியையும் கூட்டம் போட்டார் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த கூட்டத்தின் மூலியமாக ஆளாளுக்கு அவங்க கருத்துக்களை சொன்னாங்க. அத்தனை கருத்துக்களையும் கேட்டுக்கிட்டு ஒரு தீர்மானத்தையும் அங்கே போட்டார். இந்த மும்மொழி கொள்கை வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு கீழ்நிலையாக போகுன்றதை உங்களால் புரிஞ்சுக்க முடியுமா திரு அண்ணாமலை அவர்களே? நீங்கள் பிஎஸ்ஜி காலேஜுக்கு ட்ரெண்ட் பெட்டியை தூக்கிட்டு போய் தான் படித்ததா ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க. அந்த ட்ரெண்ட் பெட்டியை தூக்கி போய் படித்து இன்னைக்கு ஐபிஎஸ் வரைக்கும் உயர்திரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகிற வரைக்கும் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனதுக்கு உங்களுக்கு இருமொழி கொள்கை தானே உதவுச்சு. லாங்குவேஜ்ன்றது என்ன மாதிரியான ஒரு சிந்தனைக்குள்ள மக்களை செலுத்தும் அப்படின்றது உங்களுக்கு புரிதல் இல்லையா? இன்னைக்கு தமிழ் வழியில் படித்து எண்ணற்ற அறிஞர்கள் இன்னைக்கு மேலோங்கி இருக்கத்தானே செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எழுத்தறிவு இருக்கிற மக்கள் தொகையில் தமிழ்நாட்டில் எழுத்தறிவு மிக்கவர்கள் கிட்டத்தட்ட 83% பேர் இருக்காங்க. இந்த 83% பேர் தமிழ் படித்தவங்க தானே. இந்த தமிழ்ன்றது நம்மளோட மொழி, நம்மளோட தாய்மொழி. அந்த மொழியை பேசுகிற, எழுதுகிற, அதுக்கப்புறம் ஆங்கிலம்ன்றது நமக்கு தொடர்பு மொழி. இது இரண்டையும் பாதுகாத்துக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிற சூழலில் நீங்கள் இந்தியை திணிச்சு சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வரும்போது அது தவறாக போய் முடிஞ்சிடாதா? அடுத்ததான் நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுது, எந்த ஒரு சூழல்லையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அரணா பிஜேபி நிற்கிது அப்படின்னு ஒரு வடிவேல் காமெடியில் சொல்கிறத விட அதிகப்படியான சிரிப்பை கொடுக்குற வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுது அப்படின்னா ஒன்றிய அரசு கொடுக்குற பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்ற பேரே இல்லை. ஏற்கனவே கொடுத்த ரயில்வே பட்ஜெட்டில் கடந்த 3 வருஷமாக நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட 19,600 சில்லற கோடி தான் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 2025 to 26 19,800 சில்லற கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஒரு வருடத்தில்
கிட்டத்தட்ட 19,800 சில்லற கோடியை அங்கே ஒதுக்கிட்டு 3 வருடத்தில் 19,600 கோடியை தான் நமக்கு ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுலேயுமே நமக்கு 200 கோடி ரூபாய் கம்மி 3 வருடங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 19,800 கோடி நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்குனே எங்களோட கேள்வி அல்ல. அதே 19,800 கோடி ஒதுக்க முடிஞ்ச உங்களால் கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் ஒரு பெருங்கொண்ட மாநிலமாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 39 எம்பி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, 82 எம்பி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறாங்க. ஸோ தொகையின் அடிப்படையில் அங்கே உயர்த்திருக்கதா வச்சா கூட அதில் பாதிக்கு பாதி போட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட இன்னைக்கு 20,000 கோடின்னு வச்சிங்கன்னா ஒரு 10,000 கோடி 3 வருஷம்னு போடும்போது 30,000 கோடி வந்திருக்கணும்ல ஒரு ரயில்வேக்கு. ஆனால் ஏன் அதை நீங்கள் ஒதுக்க மாட்டுறீங்கன்னு ஒன்றிய அரசை பார்த்து உங்களால் கேள்வி கேட்க துப்பு இல்லை, தைரியம் இல்லை. இந்த மாதிரி ஆர்பிஐ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஆர்பிஐ ரூல்ஸ் மூலியமா எண்ணற்ற பாமர மக்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கொண்டு போய் ஒரு பேங்க்ல நகையை அடகு வச்சுட்டு அந்த நகையை திருப்ப முடியாத ஒரு சூழல்ல ரொம்ப தத்தளிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்த ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்கிற அந்த அமைச்சகத்தையோ இல்லை அதன் சார்ந்த செக்ரட்டரியேட்டையோ நீங்கள் பேசியிருந்திருக்கலாம். இல்லை இந்த மாதிரி தமிழ்நாடை வஞ்சிக்காதீங்க, இந்த மாதிரியான ரூல்ஸை மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்திருக்கலாம். நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன தான் உடுக்கை அடித்து என்ன தான் கோடாங்கி அடித்து நீங்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும்னு நினச்சாலும் அது நடக்காது. தமிழ்நாடு ஆல்ரெடி நிறையா விஷயங்களில் மேம்பட்டு நிற்கிது. Style,